தங் லைஃப் ஆடி 5ல் பார்த்தேன். ஆடி 5 பிவிஆரில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் வந்து கமல் சாரை வந்து ஒரு மலை மேலேருந்து தள்ளி விட்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக கூட்டி போயிருந்தாங்க. சிம்பு, அசோக் செல்வன் அண்ணா, அப்புறம் வேறு யார், இந்தி ஆக்டர் ஒருத்தர் இருப்பார் அவர், அப்புறம் யார், அபிராமி மேம், அப்புறம் த்ரிஷாக்கா எல்லோரும். செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ஒரு 10ல் 7 இல்லை 8 பேருக்கு பிடிக்காது. 2 பேருக்கு வேணால் பிடிக்கலாம். ஆக மொத்தம் 6 or 7 out of 14, 6 or 7 out of 14, 6 or 7 out of 10 தக் லைஃப். அப்புறம் வந்து அபியந்தாரா குட்டவள்ளின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். அபியந்தாரா குட்டவள்ளி. ஆக்டர் பேர் என்னன்னு தெரில. ஆக்டர் பேர் ஜேஷுன்னு நினைக்கிறேன். ஆக்டர் பேர் தெரில. அது வந்து ஒரு டைவர்ஸ் கேஸை பற்றி ஒரு படம். டைவர்ஸ் ஆகுது, நான் இவ்வளோ நகை போட்டேன், என்னை வந்து அவங்க வீட்டில் ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற மாதிரி படம். சூப்பராக இருந்துச்சு. 8 or 9 out of 14 நல்லா இருந்துச்சு. அபியந்தாரா குட்டவள்ளி. அது நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்துங்க. நான் சரியாக கரெக்டாக தெரில. நான் 2 படம் பார்க்கறதுனால சில இது குழப்புது. நீங்கள் பார்த்தீங்க என்னன்ட்டு. அபியந்தாரா குட்டவள்ளி. நன்றி, வணக்கம்.